வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சோயா கறி தான் செய்ய போகிறோம். புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. நல்லாம்பட்டி சிக்கன் கறி செய்கிற அதே ஸ்டைலில் சோயாவை வச்சு நான் செஞ்சுருக்கேன். நல்ல காரசாரமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு சோயா. எண்ணிக்கை அளவில் கிட்டத்தட்ட 60 சோயா இருக்கும். இதை நல்லா அலசிட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி புழிஞ்செடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகாயை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா 1-2 சேர்த்துக்கோங்க. பேன் காய வச்சுருக்கேன். 2 இன்ச்சு நீளத்துக்கு பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். கருகாத அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சிருந்த மிளகாயை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 வரமிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 கொத்து கருவேப்பிலை, 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதில் 2 அல்லது 3 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி. சிக்கன் மசாலா சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு புழிஞ்சி வச்சுருந்த சோயாவை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். சோயாவில் மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மணக்க அருமையான சுவையில் நல்லாம்பட்டி சிக்கன் கறி மாதிரி நல்லாம்பட்டி சோயா கறி ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.